அதாவது அப்படி போய் அங்கேருந்து என்னென்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலை திட்டமாக நகர்த்துறாங்க, ஒவ்வொரு முகாமாக போகிறோம், ஒவ்வொரு இடமா போய் பேசுகிறேன். அங்கேருந்து எங்கள் அண்ணனை பார்க்க ஒரு வாரம் ஆயிடுது. அது பாதுகாப்பு ஒழுங்கு செஞ்சு கூட்டிகிட்டு போகணும்ல, அது சும்மா அப்படி போக முடியாதுன்னு சுற்றி ராணுவம் நிற்கிது. எந்த நேரமும் செல் அடிப்பாங்க, டக்குன்னு அடிச்சு விட்ருவான். அது அது கஷ்டமாயிருமென்ட்டு இன்றைக்கி மாலை சந்திக்க போகிறோம்னா காலையில் செய்தி வருது. எங்கள் அண்ணன் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, நடேச அண்ணன் வராங்க. 3 போராளிகள், ஒரு போராளி வண்டி ஓட்டுறாரு, நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், எங்கள் அண்ணன் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அதாவது வண்டி எப்படி சாலையே இருக்காது, எல்லாமே குண்டும் குழியுமாக இருக்கும், மண் தரை தான். இவ்வளோ வேகமாக போகணுமா என்ன, கிளைமோர் அடிச்சிருவான். வண்டி இப்படி இருந்து பார்த்தோன்னா அடிச்சிருவான். அதனால நம்ம இப்படி தான் போகணும் அப்படின்னு போனோடனே மின்சாரம் வேறு இல்லை, வண்டி வெளிச்சம் மட்டும்தான். ஒரு இடத்துக்கு வேற போன போது டபக்குன்னு தம்பியை வண்டியை நிறுத்திட்டு 3 பேர் இறங்கிட்டாங்க. எங்கள் அண்ணன் டப்புன்னு முன்னாடி வந்து நம்ம தான் போகிறோம், சூப்பர் அண்ணன் ஓட்டுறாரு, நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம். ஏன்னா அது தலைவர் கிட்ட வந்துருச்சு. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நாங்கள் ஓடின பிறகு போய் ஒரு குடிசை சின்ன கூரை, அதில் ரொம்ப நேரம் காத்திருக்கோம். இங்கே மாவீரர்கள் படங்கள்லாம் இருக்குது, அதில் 2 பேரும் உட்காந்து பார்த்துருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் ஒரு புலி மாதிரி ஒரு வண்டி உரிமிக்கிட்டு கர்ன்னு வந்து நிற்கிது. புலி வந்தாச்சுக்கிற வந்தோடனே அது வந்து அப்படி கொஞ்சம் நேரம் விட்டு பின்பக்கமாக அப்படி போய் அந்த பக்கம் வந்துட்டாங்க அண்ணன். அப்புறம் ஆள் வந்து சொல்லிவிட்டோன்னே போன உடனே போய் காரை தள்ளிக்கிறோம். அப்புறம் அதான் முதல் சந்திப்பு. அதில் நான் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பொட்டம்மன் இருக்கிறாங்க, காஸ்ட்ரோ அண்ணன், அவர் தான் அனைத்துல செயல பொறுப்பாளர் ரஞ்சித் அப்பான்னு சொல்கிறது, தமிழேந்தி அவங்க பேர், அவங்க இருக்கிறாங்க. நடேசன்னா நானும் போயிட்டோம். அப்புறம் அண்ணன் அங்கே போய் அதான் சொல்கிறேனே, ஒரு நீண்ட காலமாக ஒரு உறவாக பாசமாக இருந்த நண்பர்கள், அண்ணன் தம்பி, அந்த உறவு மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை.